ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம இதயம் சீரியலை ரிவ்யூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இதயம் சீரியல் ஆனா எனக்கு ஒன்று புரியல கைஸ். இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு, இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் தண்ணியை போட்டு வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ நம்மலாம் என்ன பண்ணுறது? ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுதான் ஒரு சொல்யூஷனா? இவங்க கவலையை மறக்கணும், இவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னா மட்டும் போய் இதை போட்டு வந்துடுறாங்க. இதைத்தான் நான் காமிக்காதீங்கடா, நான் நிறைய தடவை சொல்லியாச்சு. ஐயோ கடவுளே, ரொம்ப கன்றாவியா இருக்கு நாடகங்கள் எல்லாமே. இப்பெல்லாம் பார்க்கறதுக்கே முடியல, சகிக்கல. அது இந்த இதயம் சீரியல்லாம் யார் இந்த அழகரு ஆண்டாளரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. எங்கிட்ட இருந்து இவங்களாம் நாடகத்துல வந்தாங்கன்னே தெரியல. ஐயோ கடவுளே, அவன் வந்து ஃபாரின்ல படிக்க போனானாமா ஆதி. இவன் படிக்கவே படிக்கலையாமா. எப்படிடா காம்பினேஷன் ஃப்ரெண்டா வரும்? ஒரு படிச்சவனை ஃப்ரெண்டா போட்டா கூட தெரியாது. படிக்காத இவனே ஃபாரின்ல போய் படிச்சானாமா. இவன் எப்படி அழகருக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? லாஜிக்கே இல்லை. அதுக்கப்புறம் ஆதியோட அம்மா என்ன செய்யுது? பாரதியை திட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இந்த பாரதிக்கு இதே தான் வேலை. இத்து போனவ வாயை வச்சுட்டு கம்மனே இருக்க மாட்டா. அந்த அம்மா வாட்டுக்கு வந்துச்சுல்ல, செவனேன்னு கூட்டிட்டு வச்சு உட்கார சோற போட வேண்டியதானே. என் பிள்ளைய கடத்தினதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க எங்கேயாவது போயிருங்க. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு போய் இது பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அந்த கட்டத்தை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க எலெக்ஷன் இதை வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு முடியும் போது அத்தனை பேர் சொல்றாங்க, பொண்டாட்டியில இருந்து, பாட்டியில இருந்து, தங்கச்சியில இருந்து, ஆதியில இருந்து, புருஷன்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஆண்டாள் மண்டையில ஏறவே, மண்டையில மசாலா இருக்குதா இல்ல களிமண் இருக்குதா என்னன்னே தெரியல. மரமண்டைக்கு எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அத்தனை பேர் சொல்லி அந்த மரமண்டையில ஆண்டாள் மரமண்டையில ஏற மாட்டேங்குது. ரொம்ப கேவலமா இருக்கு நாடகம். நம்பிக்கை இருக்க வேண்டியது, அதுக்காக இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடாது சாமி ஒரு மனுஷிக்கு. சரியா?